2012ஆம் ஆண்டு பிரபு சாலமன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் கும்கி. விக்ரம் பிரபு கதாநாயகனாக அறிமுகமாக லட்சுமி மேனன் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. இமான் அவர்களுடைய மியூசிக்ல அந்த டைம்ல அந்த படத்தினுடைய பாடல்கள் எந்த அளவுக்கு தாறுமாறி ஹிட் அடிச்சது, சார்ட் பஸ்டர் ஆல்பம் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அப்படி ஒரு தாறுமாறி ஹிட் அடிச்சு யானை திரைப்படங்கள்லேயே ஒரு தனித்துவமான வெற்றி பெற்ற கும்கி திரைப்படத்திற்கு இத்தனை வருஷங்கள் கழித்து பார்ட் 2 எடுத்திருக்காரு பிரபு சாலமன். அறிமுக நடிகர் மதி, அர்ஜுன் தாஸ் உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் பிரபு சாலமனுடைய இயக்கத்தில் கும்கி 2 இப்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. மலை கிராமத்தில் வாழக்கூடிய கதாநாயகன் மதி சின்ன வயசுலேயே வழி தவறி பள்ளத்துல சிக்கிக்கிட்ட ஒரு குட்டி யானையை காப்பாத்துறாரு. அதுல இருந்து அந்த குட்டி யானை மதியவே சுத்தி சுத்தி வருது. பாசத்திற்காக இயங்கக்கூடிய மதி யானையின் பாசத்திற்கு அடிமையாகி அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. யானையும் மதியும் வளர்ந்து சகோதரர்களை போல எப்போதும் ஒன்னாகவே இருக்க ஒரு நாள் திடீர்னு மதி வளர்த்த அந்த யானை காணாம போயிடுது. யானையை தேடி அலையக்கூடிய மதி ஒரு கட்டத்துல அதனுடைய நினைவுல தன்னிலை மறந்தவராக வலம் வராரு. அதாவது அந்த யானைக்கு மதியை யாருன்னே தெரியல. இதற்கிடையே ஆசிரியரின் அறிவுரையால கல்லூரி படிப்புக்காக தன்னுடைய ஊரை விட்டு போகக்கூடிய மதி 5 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புறாரு. அப்போது மாயமான யானை பற்றிய தகவல் ஒண்ணு அவருக்கு கிடைக்குது. அந்த தகவலை வைத்து யானையை தேடி போற அவருக்கு அந்த யானை கிடைச்சதா, யானை மாயமானதின் பின்னணி என்ன, இப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த கும்கி 2. ஓகே, இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய அறிமுக நடிகர் மதி தோற்றத்தில் ஹீரோவுக்கான அனைத்து அம்சங்களும் நிறைந்தவராக தான் இருக்காரு. யானையை எழுந்துட்டு தவிக்கிறது, யானை ஆபத்துல இருந்து காப்பாற்ற துடிக்கிறது, தன்கிட்ட இருந்து யானையை பிரிக்க நினைக்கிறவர்கள் மேல கோபம் கொள்றது அப்படின்னு பல்வேறு உணர்வுகளை நேர்த்தியாக வெளிப்படுத்தி தன்னுடைய முதல் திரைப்படத்துல நடிப்புல பாஸ் மார்க் வாங்கிடுறாரு. படத்தினுடைய கதாநாயகியாக அல்லாம சில காட்சிகள்ல மட்டுமே வந்து போகக்கூடிய நாயகி ஸ்ரிதா ராவ், நாயகனின் நண்பராக நடித்திருக்கக்கூடிய ஆண்ட்ரோஸ், வனத்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கக்கூடிய அர்ஜுன் தாஸ், அரசியல்வாதியின் உதவியாளராக நடித்திருக்கக்கூடிய ஆகாஷ், போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கக்கூடிய ஹரிஷ் பேரடி என மற்ற வேடங்கள்ல நடிச்சிருக்கிறவங்க தங்களுக்கு கொடுத்த வேலையை குறையின்றி செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, படம் தொழில்நுட்ப ரீதியா அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய இசையால தமிழ் சினிமாவில் பல வெற்றி பாடல்களை கொடுத்திருந்தாலும் கூட ஒரு வெளிச்சம் கிடைக்காம அவஸ்தப்பட்டு இருந்த நிவாஸ் கே பிரசன்னாவுக்கு பைசன் திரைப்படத்தினுடைய வெற்றி கொடுத்தது வெளிச்சம் தாண்டி ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில அவருடைய இசையில அடுத்ததா வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த கும்கி 2. நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய இசையில பாடல்கள் அனைத்துமே மெலடி ரகம், பின்னணி இசையும் காட்சிகளுக்கு ஏற்ப பயணிச்சிருக்கு. பட் இருந்தாலும் கும்கி பார்ட் 1 மிகப்பெரிய பலம் தூண் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இமான் அவருடைய இசை தான். பின்னணி இசையா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், மனுஷன் இறங்கி பட்டையை கிளப்பிடுவாரு. அவருடைய பீக் ஃபார்ம் அது அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே கும்கி திரைப்படம் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும், இமான் அவருடைய மியூசிக் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த பார்ட் 2ல இமான் அவர்களே திரும்ப பயன்படுத்தினா எங்க அந்த மாதிரியான பாடல்கள் அந்த மியூசிக் ரிப்பீட் ஆயிடுமோ. ஆனா கும்கி 1க்கும் பார்ட் 2க்கும் சம்பந்தமே இல்ல. அந்த மியூசிக் அப்படியே பயன்படுத்தினா அந்த மியூசிக் டைரக்டரே மியூசிக் பண்ணா படத்தோட ஃபீல் ரிப்பீட் ஆயிடும் அப்படின்றதுனால தான் இமானை பயன்படுத்தாம நிவாஸ் கே பிரசன்னாவை பயன்படுத்தின அப்படின்னு சொல்லி பிரபு சாலமன் நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் இமான் இல்லாத பிரபு சாலமன் அவர்களுடைய திரைப்படம் கண்டிப்பா குறையா நிக்குது அப்படின்னு சொல்லலாம். நிவாஸ் கே பிரசன்னா அவர் சைடுல இருந்து ஒரு பெஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னாலுமே இமான் அவர்களுடைய அந்த இடம் இல்லாதது வெற்றிடம் ஃபீல் ஆகுது பிரபு சாலமன் படத்துல. மேபி நம்ம அந்த காம்போ நிறைய பார்த்து பழகிட்டதுனால அப்படி இருக்கா, அல்லது கும்கி திரைப்படம் அந்த காடு மலை பிரபு சாலமன் இப்படின்னு வந்துச்சுனாலே இமான் ஒரு பக்கம், பாடலாசிரியர் யுகபாரதி இன்னொரு பக்கம் இருக்கணுமே, அது இல்லாம ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது அப்படின்ற குறை படத்துல நிறைய இடங்கள்ல தெரியுது. ஒளிப்பதிவாளர் எம் சுகுமாரன் அவருடைய கேமரா மலைகளையும் அருவிகளையும் பார்வையாளர்கள் வியக்கும் வகையில காட்சிப்படுத்தி இருக்கு. எப்போதுமே பிரபு சாலமன் திரைப்படம்னா அந்த இயற்கை அழகை சுத்தி சுத்தி காட்டுவார் கேமரால பச்சை பசேல்னு, அது இந்த திரைப்படத்திலுமே இருக்கு. அதே சமயம் வனப்பகுதி காட்சிகள்ல சில ஏமாற்று வேலைகள், அதாவது கிரீன் மேட்ல ஷூட் பண்ணிட்டு அது காடு அப்படின்னு நம்மள்ட்ட ஏமாத்தி இருக்கிறது அப்பட்டமா பல காட்சிகள்ல தெரியுது. காட்சிகளை மிக நேர்த்தியாக தொகுத்து இயக்குனர் பிரபு சாலமன் சொல்ல நினைச்சதை பார்வையாளர்கள் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் கடத்தி இருக்காரு படத்தொகுப்பாளர் புவன். இயக்குனர் பிரபு சாலமனுக்கு வனமும் யானையும் புதிதல்ல அப்படின்ற மாதிரி பார்வையாளர்களுக்கும் இந்த கதை புதுசு கிடையாது. இதே பாணியிலான 2 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவிலேயே ஆல்ரெடி வெளியாயிருக்கு. இருந்தாலும் அந்த திரைப்படங்கள்ல இல்லாத ஏதோ ஒரு விஷயம் இந்த திரைப்படத்துல இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபு சாலமன் அவர்களுடைய அந்த ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட். அந்த ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட் பெரிய அளவுல ஒர்க் ஆகல அப்படின்னாலுமே கூட ஓரளவு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நாயகனுக்கும் யானைக்கும் இடையே இருக்கக்கூடிய பாசத்தை தாண்டி படத்துல வேற எதுவுமே இல்லாதது படத்தினுடைய ஆக பெரும் பலவீனமா மாறி போச்சு. அந்த பலவீனத்தை மறைக்க கும்கி யானையின் செயல்பாடு மற்றும் தமிழ்நாட்டு அரசியல் சம்பவங்களை சேர்த்து இயக்குனர் பிரபு சாலமன் எழுதியிருக்கக்கூடிய திரைக்கதை சற்று சுவாரஸ்யமாக இருந்தாலும் காட்சிகள்ல அடுத்தடுத்து போகக்கூடிய அந்த திரைக்கதையில அந்த சுவாரஸ்யம் சுத்தமா இல்ல. இருந்தாலும் குட்டி யானை சிறுவன் கூட நட்பானது, யானையை வச்சு படமாக்கிய விதம், சில வனப்பகுதி காட்சிகள் இதெல்லாம் சேர்த்து இந்த படத்தை ஒரு டைம் பார்க்கலாம்ப்பா, ஓகேவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மள பார்க்க வச்சது. மொத்தத்துல இந்த கும்கி 2 உருவத்துல மட்டுமே தான் அந்த யானை மாதிரி பெருசு, மற்றபடி உள்ள விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்றதான் உண்மை. தியேட்டர்ல போயிட்டு பார்க்குற அளவுக்கு இந்த கும்கி 2 திரைப்படம் ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்கி திரைப்படமுமே அந்த இசையினால அந்த பாட்டுனால தான் ரொம்ப பெரிய படமா மாறுனுச்சு. மற்றபடி அந்த கதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து பழகின முடிவு தெரிஞ்ச ஒரு கதை தான். இதுல அந்த பாடல்கள் பின்னணி இசைன்னு ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருந்தாலுமே கூட ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா சறுக்கி இருக்கிறதுனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள், அந்த ஒன் டைம் வாட்சபிளுமே கொஞ்சம் பொறுமை தேவைப்படுதுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை தான் இந்த கும்கி 2 திரைப்படம் கொடுக்குது. உங்கள்கிட்ட
உங்கள்கிட்ட டைம் அண்ட் மணி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு சும்மா ஒரு படம் ஏதாவது பார்த்துட்டு வரலாம், அப்படியே பொழுது போலனா அப்படின்ற மாதிரி போய் உட்காரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கும்கி 2 தாராளமாக பார்த்துட்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி வழக்கம் போல் பிரபு சாலமன் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த யானைக்கான பாசம், அந்த வனப்பகுதி அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. பட் பல இடங்களில் பொறுமையை சோதிக்குது அப்படின்றது தான் நிஜம். மற்றபடி படத்தில் அடல்ட்ரி கண்டென்ட்டோ அல்லது வன்முறை காட்சிகளோ பெரிய அளவில் இல்லை, நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். நீங்கள் கும்கி 2 திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் நினைத்துருங்க.